ஃபார் எக்ஸாம்பிள் எங்களோட கேஸ் ஸ்டடில ரம்யா டீச்சர் ஒரு இங்கிலீஷ் டீச்சர், அவங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஹைலி எந்தூசியாஸ்டிக், எப்படியாவது சில்ட்ரனுக்கு இங்கிலீஷை சொல்லி கொடுத்துடணும் அப்படிங்கறதுல ஹைலி எந்தூசியாஸ்டிக்கா இருந்தாங்க. தென் ரிசோர்ஸ்ஃபுல்லா இருந்தாங்க. ரிசோர்ஸ்ஃபுல்லா எவ்ரி டே 2 hours ஸ்பெண்ட் பண்ணி நாளைக்கு நான் என்ன கிளாஸ் எடுக்க போறேன், என்ன மாதிரி ரிசோர்சஸ் யூஸ் பண்ணிக்கலாம், how it is applicable to the level of the children. So அந்த மாதிரி needs of the children, levels of the children, resources இந்த மாதிரி ஒரு collaborative பண்ணி ரிசோர்ஸ்ஃபுல்லா இருந்தாங்க. Then she used good quality English. ஏன்னா லாங்குவேஜ் பொறுத்த லெவல்ல எப்பயுமே எப்படின்னா இமிடேஷன் தான். வாட் தி டீச்சர் ஒருத்தர் எப்படி பேசுறாங்களோ அந்த ஸ்டூடண்ட்ஸ் வந்து இமிடேட் பண்ணுவாங்க, அன்கான்ஷியஸ்லி லேர்ன் பண்ணிப்பாங்க. சோ அந்த டீச்சர் குட் குவாலிட்டி இங்கிலீஷ் பேசினாங்க, குட் கண்டென்ட் நாலேஜும் இருந்தது. தென் யூஸ் வெரைட்டி ஆஃப் ரிசோர்சஸ். ஒரு டிவில இருந்து ஒரு அனௌன்ஸ்மென்ட், ஒரு ரயில்வே அனௌன்ஸ்மென்ட்ஸ், ஒரு நியூஸ் பேப்பர், தென் வெரைட்டி ஆஃப் டெக்னாலஜிக்கல் ரிசோர்சஸ் யூஸ் பண்ணாங்க. ஸ்டூடண்ட்ஸை என்கரேஜ் பண்ணாங்க. இனிஷியலி ஸ்டூடண்ட்ஸ் வந்து டிஃபிகல்ட்டா இங்கிலீஷ் பேச தயங்கும் போது என்கரேஜ் பண்ணாங்க, கட்டாயம் உங்களால பேச முடியும் அப்படின்னு. தென்